கிடைக்குமா சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனா அந்த பாட்டியை பார்க்குறதுக்கோசம் ஊருக்கு போயிடுறாங்க. அந்த பாட்டி மீனாவை பார்த்தோன்னா கட்டிப்பிடிச்சி அழுகுறாங்க. விடுங்க உடம்பு சரியாயிரும். இல்லை மீனா, நாங்கள் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் எங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. அப்படி என்னம்மா பண்ணிட்டேனுங்க போது, இல்லை 3 மாதம் புலத்தார் சேர்ந்த ஒரு பொண்ணை நாங்கள் அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டோம். என் பையன் சாவுக்கு அதுதான் காரணம், அவங்க ராசி சரியில்லைன்ட்டு. அந்த பாவம் தான் இப்போ எங்களை சுற்றி சுற்றி அடிக்குது. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் செத்துட்டான், இன்னொரு பையன் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் மீனா எங்கள் பாவமே எங்கள் குடும்பத்து மேலே இருக்கிறது போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமிச்சிட்டு அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரோகிணியை காட்டுறாங்க. மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவே அனுப்புகிறாங்க. ஓ, அவங்களுக்கு தான் மீனா நான் இப்போ சவாரி ஓட்ட வந்திருக்கேன், அன்றைக்குமா அவர் தான் மூத்த பையனாக இருப்பார், அவங்க என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் உடனே அவங்கள போய் பார்க்குறேன். செட்லேருந்து கிளம்பி போயிட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு யாருன்னு தெரியுது. ஆமாம், இதுதான் என் தம்பி பொண்டாட்டின்னு சொல்கிறேன்.